ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொட்டை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. நான் ஆல்ரெடி மொட்டை வேக விட்டு மேலே இருக்கிற பொட்டெல்லாம் எடுத்து ஆச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. மொட்டை 4 பீஸ் கட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லாமே பாருங்கள், இருக்கிற மொட்டை எல்லாமே 4 பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் ஆயில் விடலாங்க. பாதி ஸ்பூன் சில்லி பவுடர், தனியா பவுடர் பாதி ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. பாதி ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. 1 நிமிஷம் ஆச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண மசாலா இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. எக்குக்கு அந்த மசாலாலாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ மாவு பிசைறது எப்படின்னு பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க பாதி ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லியில் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. துருவினது முட்டைக்கோசுங்க. இது நல்லா துருவி சேர்த்திக்கலாம் சிறிதளவு. கேரட்டு துருவி சேர்த்திக்கலாங்க சிறிதளவு. உருளைக்கிழங்கு துருவி சேர்த்திக்கலாங்க 1. மேலே இருக்கிற பொட்டெல்லாம் எடுத்துட்டு இது 3 ஒரே அளவு தாங்க. 50 கிராம் சேர்த்திருக்கேன். வெங்காயம் மாத்திரம் 300 கிராம் சேர்த்திருக்கேங்க கட் பண்ணி. வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. உப்பு 3/4 ஸ்பூன் சேர்த்திடலாங்க. சில்லி பவுடர் பாதி ஸ்பூன் சேர்த்திடலாங்க. கடல மாவு 200 கிராம் சேர்த்திடலாங்க. அரிசி மாவு 50 கிராம் சேர்த்திடலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்தாமே ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், நம்ம தண்ணியே கொஞ்சம் கூட சேர்த்துல. ஆனால் இதிலே சரியாக போச்சு. ஏன்னா நம்ம அந்த தரக்காரியில் நிறையவே நீர் சத்து இருக்கிறதுனால நமக்கு இந்த மாவு சேர்த்துறதுக்கு அதுக்கும் கரெக்டாக இதிலே சரியாக போச்சுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க ஆச்சுங்க. மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்டு உள்ளங்காயில் வச்சு இந்த மாதிரி செய்யலாங்க. இப்போ நம்ம மொட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க இல்லையா, இதை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க. நம்ம கையில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. முட்டை எல்லாமே இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி ஆச்சுங்க. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ ஒன்று ஒன்று எடுத்து விட்டுடலாம். எல்லாமே போட்டாச்சுங்க. இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒன்று ஒன்றா நல்லா திருப்பி விட்டுடலாங்க. நிதானமாக பார்த்து திருப்பி விட்டுக்கலாங்க. பக்கத்தில் பசங்களை வச்சுன்னு திருப்பாதுங்க. எல்லாமே திருப்பி விட்டு ஆச்சுங்க. நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. மொட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது எடுத்துடலாம். மொட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த வெஜிடபிள் எல்லாம் வச்சு நம்ம செஞ்சுக்கிறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாயங்காலம் ஸ்நாக்ஸ் இது மாதிரி செஞ்சு தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பண்ணி அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.